ஹாய் ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த பெரிய மரத்துக்கெல்லாம் காலையில் எப்பவும் போல் தண்ணியை விட்டுட்டு சூரியனார் கொஞ்சம் 6:15 தான் வந்தார் இன்றைக்கி. அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்படியே நேராக சமைக்க போயிட்டோம் இன்றைக்கி. அதுக்குள்ளே ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்டு அவரை அமுச்சு விட்டு நானும் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அரிசியை ஊற போட்டு பருப்பையும் வேக வச்சுட்டேன். பருப்புக்கு எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பெருங்காயம் போட்டு பருப்பு கடையால் அழித்து அடுத்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி உருளைக்கிழங்குக்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பின்னாடி இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அங்கே வந்து அவங்களுக்கும் தண்ணியை விட்டுட்டு பார்த்தா அதுக்குள்ளே சரி நல்லாவே வந்துட்டார். அப்படியே அன்னை சாமிக்கு பூவை வச்சுட்டு கும்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து வந்தால் சாதம் கொதிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. பருப்பையும் இறக்கிட்டு சாதத்தையும் கலரி விட்டுட்டு நேராக பருப்பு கடையில் ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கும் ஒரு தாளித்து கொட்டியாச்சு. அப்புறமா அதிலே அப்படியே உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியலும் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி டிஃபன் வந்து சேமியா உப்புமா. அதெல்லாம் நான் சேமியா உப்புமா கொண்டு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா. இன்றைக்கி சேமியா உப்புமா, சுட சுட சாதம், பருப்பு தக்காளி கடையல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேமியாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாரும் கொஞ்சம் விட்டுட்டோம்ப்பா. சட்னி அரைக்கலை, டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். எல்லோரும் சாப்பாடு கட்டிட்டு கிளம்பி போயாச்சு. நானும் கிளம்பிட்டேன். ஓகே, இன்றைக்கி சமையல் இவ்வளோ தான். வாங்க எல்லோரும் ஒன்றா உக்காந்து இன்றைக்கி சாப்பிட்லாம்.